வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். R1, R2, S1, S2 இதெல்லாம் எங்கே இருக்கும் நம்ம வந்து லைவாக அனலைஸ் பண்ணி நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய R1 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த R1ங்கிற லைனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு ட்ரேட் நடந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தோம்னா ப்ரீவியஸ் டேனுடைய ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ½ கேண்டில் ஒரு ரெட் கேண்டிலாக கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப்புறம் வந்து ஒரு 1 hour கேண்டில் வந்து 2 ½ கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து போய் நம்மளுடைய R1 வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ R1லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோசிங்கே R1ல தான் நம்மளுடைய க்ளோசிங் முடிஞ்சிருது ப்ரைஸ். ஓகே, R1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1ல் தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்னையுடைய பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இது என்னவோ இதை வச்சு தான் நம்ம ஸ்பாட்டில் உள்ள க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 48,195 ரூபா அப்படின்னா நம்ம 48,200 அப்படிங்கிற ப்ரைஸ் வச்சு தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 48,200 அப்படிங்கிற காலுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 359 ரூபாய்க்கும், புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 308 ரூபாய்க்கு நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ நாளைக்கான R1, R2 எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரைஸ் வந்து 48,200லேருந்து நம்ம வந்து 359 ரூபாயை நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 48,559 ரூபா அப்படிங்கிறது நமக்கு R1 இருக்கும். ஓகேவா? R2 அப்படிங்கிறது ரெண்டு ப்ரைஸையும், அதாவது 359 ப்ளஸ் 308 இந்த ரெண்டையும் நமக்கு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 867 ரூபா நமக்கு வந்து வரும். அப்போ நாளைக்கு வந்து R2 அப்படிங்கிறது 48,867 ரூபா நமக்கு ஆக்ட் ஆகும். S2 அப்படின்னா நமக்கு வந்து 47,900 அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ 47,900 வந்து நம்மளுடைய புட் ஆப்ஷன் க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 308 ரூபா புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ 308 ரூபாயிலிருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 47,300 நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். 308 ரூபாய்க்கு 300 மைனஸ் பண்ணோம்னா S1 வந்து 47,900. S2 அப்படின்னா ரெண்டு ப்ரைஸையும் நம்ம வந்து 867 ரூபாய் மைனஸ் பண்ணுறோம். 867 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து S2 அப்படிங்கிறது கிடைக்கும். S2 அப்படின்னா 47,333 ரூபா. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக நமக்கு வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இப்போ இந்த லைனெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம். R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து R1னா நமக்கு வந்து 48,559 ரூபா நம்ம சொன்னோம். ஸோ R1 48,559 அதை நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகே, R1 48,559. R2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 48,867 ரூபா பார்த்தோம். 559 இது வந்து R1. R2ங்கும்போது நமக்கு வந்து 48,867. ஓகே, 48,867 R2. S1 அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா 47,900. S1. S2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 47,333 ரூபா நம்ம பார்த்தோம். 333. ஓகே, இதெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம வந்து இப்போ லைவாக செக் பண்ணி பார்ப்போம். எப்படி வந்து நமக்கு வந்து நம்ம அந்த இடங்களில் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். R1 அப்படின்னா நமக்கு வந்து 48,559 ரூபாவில் பார்த்தோம். 48,559 ரூபா அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸாக நிறையா நாள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், லைவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சார்ட்லேயே லைனை ட்ராப் பண்ணி பார்க்குறோம். R1ங்கிறது 48,559 ரூபா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டி டைம், அதாவது 1, 2, 3,
ஒரு 4 நாள் உடைய ட்ரேடிங் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஒரு நாள் அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. மறுநாள் வந்து அந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேடிங் இருந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கு மறுநாள் அது சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு 3 நாளுடையது 2 நாள் ஒரு நாளுடைய ரெசிஸ்டன்ஸும் 2 நாள் சப்போர்ட்டாகவும் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா 48,559 அப்படிங்கும்போது நம்ம 48,500 அப்படிங்கிற ப்ரைஸை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, R2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 48,867 48,867 48,900 எடுத்துக்கலாம், 48,800 நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அது வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிற சொல்லலாம். பேங்க் நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து அந்த R2ங்கிறது இருக்குது, 48,867. S1 S2 எங்கே இருக்குது நமக்கு அப்படின்னு பார்க்கலாம். S1லாம் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். S1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 47,900 அப்படிங்கிறது பார்த்தோம். 47,900 ப்ரீவியஸாக நேத்திக்கினுடைய லோ இருக்குது. அதுக்கு நாத்தினுடைய வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலட்டைலாக, அதாவது இன்னும் ஒரு நாள் வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரேட் நடந்ததுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது என்றைக்கு அப்படின்னா ஏப்ரல் 19ஆம் தேதி. அந்த நாளுடைய ஹை அந்த இடத்துல வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க தேதியினுடைய ஹை. ஸோ அதுக்கு முன்னாடி 2 நாள் ட்ரேட் நடந்திருக்கு, ஏப்ரல் 15. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் S2லேயும் வந்து நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. மல்டி டைம் அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ S2வும் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்துட்டோம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக அந்த இடங்களில் நிறைய நாள் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் நடந்திருக்கு. சப்போர்ட்டாவோ இல்லைனா ரெசிஸ்டன்ஸாவோ நம்மளுடைய அந்த லைன்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்த R1 R2 S1 S2லாம் வந்து இருந்திருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம லைவாக செக் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே லைவாக பார்க்கணும். மார்க்கெட் வரும்போது இப்போ S1ல் வருது மார்க்கெட் அப்படின்னா S1ல் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு 47,900 47,900 சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும்போது அதுமாதிரி R1 அப்படின்னா நம்ம R1 கிட்ட மார்க்கெட்டுக்கு வந்துடுது 48,500 அப்படிங்கும்போது அந்த இடத்துல வருதுன்னா 48,500 எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவாக சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி அதில் பில்டப் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 48,200 பார்த்தோம். 48,200 தான் இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ். நமக்கான R2 அப்படி R1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 48,500 நமக்கு ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம். 48,500 அப்படிங்கும்போது நமக்கு வந்து கால் சைடில் வந்து 44 லட்சமும் புட் சைடில் வந்து 6 லட்சமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும். ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்கும்போது. R2 அப்படின்னா நமக்கு வந்து 48,800 பார்த்தோம். 48,800 வந்து கால் சைடில் வந்து முழுக்க கால் சைடில் வந்து 22 லட்சம் இருக்குது. புட் சைடில் வந்து ஒரு 39,000 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது 48,800. S1 அப்படின்னா நமக்கு வந்து எதில் வரும் 47,900 அப்படிங்கிறதுல பார்த்தோம். 47,900 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 47,900 வந்து புட் சைடில் வந்து 24, கால் சைடில் வந்து 74 லட்சம். கால் சைடில் வந்து 7 லட்சமும் இருக்குது. புட் சைடில் 24 லட்சம் இருக்குது. அப்போ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்குறோம். நமக்கு S2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து எதில் பார்த்தோன்னா 333 பார்த்தோம். 47,333 47,333னா நம்ம 47,300 தான் நம்ம எடுத்துக்கணும். 47,300 அப்படிங்கும்போது நமக்கு வந்து கீழே. ஸோ 47,300லேயும் வந்து நமக்கு வந்து புட் சைடில் 18ம் கால் சைடில் 1.5 லட்சமும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் நமக்கு வந்து. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம லைவாக செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்குற R1 R2 S1 S2 அப்படிங்கிறது நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் கரெக்டாக இதாகவே இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.